வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த டெலிபோனிக் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அமெரிக்க அதிபருடன் நேரடியாக பிரதமர் மோடி வந்து பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து இதுதான். சோ இந்த கான்வர்சேஷன்ல இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நடந்த பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக ட்ரம்ப் கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. அதாவது வந்து பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து யாரும் எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட சொல்லியிருக்காரு? ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு. எந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு யார் மூளையோ அந்த நபரை வந்து வாஷிங்டன்ல வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்களை அழைச்சா பிரதமர் மோடி அவர்கள் போகணுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு காமன் சிட்டிசனுக்கு கூட தெரியும், போகக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு டிசிஷன் தான் வந்து இந்தியா வந்து ரொம்ப போல்டா எடுத்திருக்கு. ஈரானோடு நேரடியான யுத்தத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. சரி, அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, பாகிஸ்தான் என்கிற நாடு, குறிப்பாக பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான மாகாணமாக இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் எந்த நாட்டுடைய சர்வதேச எல்லையில பகிர்ந்திருக்கு? ஈரானோடு பகிர்ந்திருக்கு. நேரடியாக இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஆனா இந்த தாக்குதலுக்கு ஈரானும் கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போரை விரைவுபடுத்தி முடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஃப்ரண்ட் ஓபன் பண்ணி ஆகணும். ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து நேரடியாக ஒரு ஃப்ரண்ட் வந்து அமெரிக்கா ஓபன் பண்ணும். அசிம் முனிர், you are a coward, shame on you, mass murderer, shame on you, dictator, பாகிஸ்தான் கே கட்டில், அதாவது கில்லர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ட்டு வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து முழக்கங்களை வந்து எழுப்பி இருக்கிறாங்க. யாருக்கு எதிராக? அசிம் முனிருக்கு எதிராக. எங்க வச்சு? வாஷிங்டன்ல வச்சு. வாஷிங்டன் எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. சோ தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் கிட்டயே வந்து இவ்வளவு எதிர்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், இந்தியாவோட எதிர்ப்பும் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ட்ரம்ப் வந்து உள்ள கூட்டிட்டு வர்றாரு. அசிம் முனிரை உட்கார வச்சு லஞ்ச் போடுறாங்க அப்படின்னா. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதில் வந்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் வந்து விவாதிக்கப்பட்ட விஷயங்களை தாண்டி அவர்கள் பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக அதில் நிறைய மெசேஜ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அமெரிக்க அதிபருடன் நேரடியாக பிரதமர் மோடி வந்து பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து இதுதான். ஸோ இந்த கான்வர்சேஷனில் இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நடந்த பல்வேறு விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக ட்ரம்ப் கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாகிஸ்தான் தொடர்பாக, குறிப்பாக இந்த ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நியூ பாலிசி. எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் எங்கே நடந்தாலும் அது வந்து ஆக்ட் ஆஃப் வார் தான் அப்படின்னு வந்து இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நியூ பாலிசி. அந்த பாலிசி சம்பந்தமாகவும் அதில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நோ மீடியேஷன். அதாவது வந்து பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து யாரும் எங்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன் ட்ரம்ப் கிட்ட சொன்னாரு? ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் ரெண்டு நாடுகளுக்கும் நான் மத்தியஸ்தம் பண்ணிட்டேன், சீஸ்ஃபயர் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அறிவித்த அந்த ட்ரம்ப் கிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான மத்தியஸ்தமும் தேவையில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாகிஸ்தான் என்ற நாடு தீவிரவாதத்தை எப்போது வந்து கைவிடுகிறதோ அப்போது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். காஷ்மீர் தொடர்பான பேச்சுவார்த்தை வெறும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசின எந்த விஷயமே புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து விவாதங்களில் குறிப்பாக வந்து நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம்தான். ஆனால் இது முதன்முறையாக பிரதமர் இன்னும் அமெரிக்க அதிபருக்கு செய்தி சொல்லியிருக்கிறார். அது குறிப்பாக எங்கள் நாட்டு விஷயத்தில் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து இதில் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல், ஈரான் தொடர்பாக இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்போது இந்த G7 இந்த சப்மிட்டை வந்து முடிச்சுட்டு
நீங்கள் அமெரிக்கா வந்துட்டு போங்க அப்படின்ட்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கையை பிரதமர் மோடி அவர்கள் நிராகரித்திருக்கிறார். நிராகரிப்பு அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது ப்ரீ ஸ்கெடியூல் மீட்டிங்ஸ் வந்து இருக்கிறதால எங்களால் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஃபார்மலாக வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த நேரத்தில் போகாததுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாகிஸ்தானுடைய இந்த ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் அப்படிங்கிற நபர் இப்போது வாஷிங்டனில் தான் இருக்கிறார். இப்போது இன்றைக்கி இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடந்த இன்னைக்கு ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட வந்து அவர் வந்து மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே இந்த அசிம் முனீரை அமெரிக்காவுடைய அந்த யுஎஸ் ஆர்மி டேக்கு அமெரிக்கா அழைத்திருக்கிறது அப்படின்ட்டு வந்து செய்தி வெளியிட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஐயோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அழைக்கவே இல்லை, நாங்கள் யாரையுமே அழைக்கலை அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் தடாலடியாக மறுத்தது. அதனால் வந்து இப்போ என்ன ஆச்சு, அது குறிப்பாக இந்தியா கொடுத்த அந்த டிப்ளமேட்டிக் ப்ரெஷர்னால அது வந்து அந்த மாதிரியான அமெரிக்கா பேக் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக வந்து சொல்லப்பட்டது. இப்போ பாருங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனுக்கு வந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் தான் இருக்கான். அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இந்த 4 Seasons அப்படிங்கிற ஒரு 5-star ஹோட்டலில் தான் வந்து அவர் வந்து தங்கியிருக்காரு. தங்கியிருந்து 5 நாள் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. குறிப்பாக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் டயஸ்போரா, பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், அவர்கள் நடத்திய மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உச்சபட்ச காமெடிலாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒயிட் ஹவுஸில் அந்த அசிம் முனீரை வந்து கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து விருந்து கொடுக்குறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக பேச போகிறாரு. இந்த அசிம் முனீர் வந்து யாரை மீட் பண்ண போகிறான் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ, அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி பெட்டே ஹெக்ஸெத், இவங்க எல்லாரையுமே வந்து இந்த ட்ரிப்பில் வந்து அசிம் முனீர் மீட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கிறது. ஸோ எந்த நேரத்தில் நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை கூப்பிடுறீங்க வாஷிங்டனுக்கு, எந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு யார் மூளையோ அந்த நபரை வந்து வாஷிங்டனில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்களை அழைச்சா பிரதமர் மோடி அவர்கள் போகணுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு காமன் சிட்டிசனுக்கு கூட தெரியும் போகக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு டிசிஷன் தான் வந்து இந்தியா வந்து ரொம்ப போல்டாக எடுத்திருக்கு. ஆனால் அது மட்டும் இதில் இல்லை, அதை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக மீடியேஷன் வந்து கூடாது, எங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு வந்து இந்தியா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அமெரிக்க அரசாங்கத்திற்கு உணர வைத்திருக்கிறது. அதுவும் எப்போ உணர வைத்திருக்கிறதுனா, எங்க பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் உங்க வாஷிங்டன்ல உட்கார்ந்துருக்கும் போது இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் இன்னும் வந்து பலப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த அசிம் முனீரை கூப்பிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஏன் அவங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும், ஏன் வந்து திடீர்னு வந்து யுஎஸ் ஆர்மி டேக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கி இப்போ திருப்பியும் வந்து கூப்பிடுறது, ஏன் இந்த கலாட்டாலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெஹல்காம் தாக்குதல் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா எந்தெந்த வகையிலாம் பாகிஸ்தானுக்கு உதவியாக இருந்தது, குறிப்பாக பாகிஸ்தானுக்கு கடைசி நேரத்தில் அடிப்பட்ட ஒரு நோயாளிக்கு, உயிர் போகிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு கடைசியில் கொண்டு வந்து ஆக்சிஜன் வைக்கிற பணியை தான் அமெரிக்கா இந்த பெஹல்காம் தாக்குதலில் செய்தது. அந்த செய்ததுக்கான அந்த ஏன் இவங்க செஞ்சாங்கன்ற அந்த கேள்வி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு நிறைய விஷயங்கள், குறிப்பாக அவங்களுடைய நூர்கான் பேஸ், அவங்களுடைய நூர்கான் ஏர் பேஸே வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளரே சொன்ன பிறகு இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிக முக்கியமான ஒரு போர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மிக கடுமையான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நொடிக்கு நொடி வந்து விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இந்த சூழலில் பாகிஸ்தானுடைய அந்த இராணுவ தளபதி கிட்டத்தட்ட பாகிஸ்தானை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னா, இதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஈரானோடு நேரடியான யுத்தத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. சரி, அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, பாகிஸ்தான் என்கிற நாடு, குறிப்பாக பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான மாகாணமாக இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் எந்த நாட்டுடைய சர்வதேச எல்லையில் பகிர்ந்திருக்கு, ஈரானோடு பகிர்ந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் இதுக்கு முன்பாக சொல்லியிருந்தோம். பாகிஸ்தான் என்ற நாடு ஏன் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈரான். அதுக்கப்புறம் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஈரான்.
அதுக்கப்புறம் இந்தியா இந்த ஆசியாவில் ஒரு ரவுடி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. அந்த முதல் விஷயம் இந்த ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு நாடு தான். ஸோ அப்போது நேரடியாக இப்போ இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஈரானும் கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும்னு தெரியல. ஸோ இந்த போரை விரைவுபடுத்தி முடிக்கணும் அப்படின்னா 2 ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்லேருந்து நேரடியாக ஒரு ஃப்ரண்ட்டை வந்து அமெரிக்கா ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பான பேச்சு. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே அவங்களுடைய ஒரு இராணுவ அதிகாரியே சொன்னார், இந்தியாவும் எங்களுக்கு முக்கியம், பாகிஸ்தானும் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதோடைய பேக்ரவுண்ட் என்ன, பாகிஸ்தான் சைனாவுடைய அந்த அந்த டைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இப்போ அசீம் முனிரை கூப்பிட்டு அமெரிக்கா என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த அசீம் முனிரை கூப்பிட்டதை இந்தியா ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. அதுவும் வெள்ளை மாளிகையில் வந்து அசீம் முனிரை உட்கார வச்சு நீங்கள் லஞ்சு கொடுக்க போறீங்க, டொனால்டு ட்ரம்போட உட்காந்து சாப்பிட போறாரு அப்படின்னா, அதுவும் பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த ஒரு நபர், இது எந்த வகையில் ஒரு இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், ஒரு இந்தியர் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன அடிப்படை கூட இல்லாமல் வாஷிங்டனுடைய அரசாங்கம் இது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் இது வந்து எங்கே போய் முற்று பெறும்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த பாகிஸ்தானில் இந்த 4 சீசன்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்த அசீம் முனிருக்கு கீழே வெளியவே வந்து அவங்களுடைய பாகிஸ்தான் நாட்டவரை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த ஒரு விஷயமாவது அமெரிக்க அரசாங்கத்திற்கு தெரியணும். என்ன அப்படின்னா, அசீம் முனிர் என்ற அந்த நபரை அவங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகலாம் ஒன்றும் பார்க்கல. அவங்க கூடி இருந்தவங்க அந்த 4 சீசனுக்கு வெளில வந்தவங்க என்ன சண்டை போட்டிருக்காங்கன்னா, அவங்க போட்ட முக்கியமான முழக்கங்கள் பாருங்க. அசீம் முனிர், யூ ஆர் அ கவர்ட், ஷேம் ஆன் யூ, மாஸ் மர்டரர், ஷேம் ஆன் யூ, டிக்டேட்டர், பாகிஸ்தான் கே கட்டில், அதாவது கில்லர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ட்டு வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து முழக்கங்களை வந்து எழுப்பி இருக்கிறாங்க. யாருக்கு எதிராக? அசீம் முனிருக்கு எதிராக. எங்க வச்சு? வாஷிங்டன்ல வச்சு. வாஷிங்டன் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. ஸோ தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள்கிட்டயே வந்து இவ்வளவு எதிர்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், இந்தியாவோட எதிர்ப்பும் இருக்கு, இது எல்லாத்தையும் மீறி ட்ரம்ப் வந்து உள்ள கூட்டிட்டு வர்றார் அசீம் முனிரை, உட்கார வச்சு லஞ்சு போடுறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப கிளியர். இது ஈரானுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அபாயம். அதை தாண்டி பலுஜிஸ்தானில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அபாயம். மூணாவது ஒரு முக்கியமான மெசேஜ் அப்படிங்கிறது சைனாக்கு இவங்க கொடுக்குற மெசேஜ் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெளிவாகவே வந்து தெரியுது. ஸோ இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.